மரத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் முன்னாடி வர வைக்கிறதாங்க எங்களோட வேலை. பிஹைண்ட் வுட்ஸில் வந்து க்ரீன் ரூம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட். ஏன்டா ப்ளூ கலர் சொகா போட்டு க்ரீன் ரூம் அப்படின்றீங்களா? க்ரீன் ரூம்ன்றது வந்து ஒரு மேக்கப் ரூம் மாதிரி. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், இப்போ நம்ம ரஜினி சாரே அபூர்வ ராகங்களில் சான்ஸ் கேட்டு வரும்போது கமல் சார் அங்கே உள்ளே இருந்தால் வெளியே வந்து பார்த்தாராம். ஸோ இந்த க்ரீன் ரூம் மூலமாக அதாவது அவங்க டேலண்ட் நோட்டீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க இன்னும் ரொம்ப பெரிய ஆள் அவருக்குள்ளே கப்புன்னு பிடிச்சி இன்டர்வியூ எடுக்கிறது பேர் தான் க்ரீன் ரூம். அதில் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த ஒருத்தரை தான் வந்து இன்றைக்கி நம்ம க்ரீன் ரூமில் பேட்டி எடுக்க போகிறோம். அவர் பேர் மிஸ்டர் டேனின்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் தெரியாது. ஆனால் அவர் மூஞ்ச பார்த்தோன்னே கப்புன்னு பிடிச்சிருவீங்க. இந்த வந்துகிட்டே இருக்காரு. வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ். என்ன அபிஷேகம் கண்ணி உள்ள சுருங்கின்றீங்களா? கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு. வாட் டு டு? இட்ஸ் வெரி சனி டே. அண்ணன் காத்தாடி ஆடிட்டு இருக்காரு. சிம்பாலிக்காக ப்ரூவ் பண்ணுறோம். காத்தாடி பொறுத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். இவர் பக்கத்தில் உட்காந்தாலே சென்னையோட தூக்கில் அடிக்கும். மிஸ்டர் டேனி அண்ட் போப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேர் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஃபாரின் ரிட்டன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கண்ணாடி கொஞ்சம் லைட்டாக திருப்பேன், கொஞ்சம் இப்படி என்னையே பார்த்துருப்பேன். அதே தான். ஸோ மிஸ்டர் வி ஹேவ் டேனியா. அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். உங்களுக்கே தெரியும். அவர் பொல்லாதவனில் பாட்டுக்கு நடுவில் வாந்தி எடுத்தவர், அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள், சைஸ் எல்லாம் குறைச்சி 6 பேக்கில் ரெடி பண்ணி மசில் தெரியணுன்றதுக்காக ஒரு 2 சைஸ் கம்மியாக வேறு சட்டை வேட்டி தமிழண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி மிஸ்டர் டேனி காத்தாடி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். அவரோட தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த படத்துக்கு எப்படி செக்கில் சைன் போட்டாருன்னு கேட்க போகிறோம். மிஸ்டர் டேனி கமெண்ட் டெல் மீ, இந்த படம் நீங்கள் கமிட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேரக்டர் பண்ணலைன்னா அப்புறம் மறந்துடுவாங்க மக்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சீக்கா போகிறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா? மீயா அப்படியே லூஸில் விட வேண்டியதான். எல்லோரும் ஹேர் ஸ்டைலான்னு கேட்பாங்க. இப்போதைக்கு ஹேர் மட்டும் தான் ஸ்டைல். அப்புறம் ஓகே, சூப்பர். எனிவே நல்லா இருக்குது அந்த ஹேர் ஸ்டைல். ஓகே, வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம மூஞ்சி வந்து நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சோன்னே நிறைய வாய்ப்புகள் கூப்பிட்டு இருந்தாங்க. பொதுவாக அந்த மாதிரி சினிமாக்காரங்க வாய்ப்பு கூப்பிடும்போது என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற 4 விஷயம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தான் சார் படத்தில் ஹைலைட்டு, அது பாயிண்ட். செகண்ட் வந்து, சார் நீங்கள் உங்களை வச்சு தான் சார் படமே நகருது அப்படின்வாங்க. 3ஆவது பாயிண்ட்டு, சார் நீங்கள் தான் சார் படத்தில் ட்விஸ்ட்டு அப்படின்வாங்க. 4வது போய் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் படம் ஃபுல்லாக வருவீங்கன்னு. நான் இப்போ முழிப்பேன், எதுக்கு நான் படம் ஃபுல்லாக வரணும்? நான் கேமராமேனா ஆர்டிஸ்ட்னால் வந்து பண்ணிட்டு போகிறதுனா. ஸோ இந்த மாதிரியான உதார் கதைகளை விட்டால் ஃபஸ்ட் நம்ம வந்து பிடிப்பாங்க. பட் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் பில்டப்பும் கொடுக்காம கல்யாண் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், காத்தாடின்னு ஒரு படம் பண்ணுறோம்டா, அதில் நீங்கள் பண்ணுங்க டேனி, உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரோல் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, ஓகேண்ணா. நிறைய ஒரே வார்த்தை கேட்ட மாதிரி, சார் நீங்கள் வந்து சென்னை லாங்குவேஜ் பேசுகிறீங்க சார், நீங்கள் செம்ம லோக்கல் சார், சார் நீங்கள் திருடுறீங்க சார், சார் நீங்கள் பேய மாறுறீங்க சார் சொல்லிட்டு இதெல்லாம் பழைய மேட்டர் இருந்துச்சு. இவர் சொன்னோடனே சார் ஓகே பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு அப்போ வந்து ஐடியா தான் பண்ணணும் ஆரம்பிச்சு. ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ஷூட்டிங் வந்து முடிச்சாச்சு. பல பேர் வந்து உலகம் முழுவதும் குடம்பாக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. சினிமாவில் எப்படியா நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. உங்களோட ட்ராவல் எப்படி மொதல் பட வாய்ப்பு எப்படி கிடச்சிது? நான் வந்து ஃபஸ்ட்டு விஸ்காம் பண்ணேன். ஸ்கூல் முடிச்ச உடனே நான் ஃபஸ்ட்டு எல்லாரும் வந்து பசங்க வந்து இன்ஜினியரிங் போகிறதுக்கு மச்சான் அது இருக்குதா சொல்லி ரொம்ப டஃப் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் எங்கள் அப்பாட்ட கேட்ட சிம்பிள் வேலை அதான், அப்பா வந்து எனக்கு வந்து மேக்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு. எங்கள் அப்பா உடனே பட்டுன்னு சிரிப்பே இல்லாமல், ஏன்டா டாக்டர் படிச்சிடறா அப்படின்ட்டாரு. நானும் ஒரு ஆச்சரியம், பரவாயில்லையே எம்பிபிஎஸ் படித்தா நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சு, சரிப்பா காசு போட்டுங்க நம்ம எம்பிபிஎஸ் சேர்ந்துலாம் சொல்லிட்டு காசு எங்கள் அப்பா கடன் வாங்க கேப்பில் எங்கள் அம்மா டமால் வந்து குண்டு போட்டாங்க. எங்கள் பையன் விளையாட்டு பையன், என் வெள்ளை கோட்டெலாம் போட்டு அழுகு பண்ணுறோம், டாக்டர் எனக்கு வேலைக்கு ஆகுது, வேறு கலர் ட்ரெஸ் போடுற மாதிரி எதனா கடைக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு போது இது மாதிரி அப்போ அனுப்பிச்சி விட்டு தான் விஸ்காம் கொஞ்சம் ஜாயின் பண்ணோம். விஸ்காம் லோயலா காலேஜ்னால் தெரியும். அது லோயலா விஸ்காம்ன்றது ஒரு பிளஸட் பிளேஸ் மாதிரி. அங்கே வந்து ஊர் ஃபுல்லாக இதுப்பா இது உருப்படாதுப்பா, இது மூஞ்ச பார்த்தா படிக்கிற மாதிரி ஆகுது, அப்பா அம்மா பேச்சே கேட்காதுப்பா, இதுக்கு நல்ல சாயம் வராது இப்படின்னு ஊரே நம்மளை கழுவி ஊற்றினாலும் இந்த லோயலா காலேஜ் அப்படின்னு ஒரு கேம்பஸ் ஸ்கூலில் நம்ம காலேஜ் எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்பும் மாறிடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். காலேஜ் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்போ தியேட்டர் குரூப்ஸ்லேருந்து ஒரு 2008 ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணோம் தியேட்டருக்காக பண்ணி அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சினிமா வாய்ப்புகள் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் பொல்லாதவன்ற படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸாக இருப்பேன் நான் வேலை. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து சினிமா வாய்ப்பை கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னப்பா ஒரு சின்ன சின்ன லட்சம் எல்லாரும் கூப்பிட்றாங்க சொல்லி சந்தோஷமாக போய் நின்றா தான் தெரியுது. எல்லா ஃப்ரேமில் கேப்லாம் நிற்கிறது அடைக்குவாங்களே, கேப் இங்கேருந்து அடைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்களே, ஸோ அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த சூட்சமத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் நமக்கு வேலை பழகுன்னு சொல்லிட்டு என்ன லைக் ஒரு நமக்குள்ளே ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு வெயிட்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் குறைச்சிக்கிட்டே சர்வைவலுக்காக சேனலில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே போய்ட்டு இருந்தது. திடீர்னு நம்ம வெற்றிமாறன் சாரோடைய படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வேங்கை சொல்லி டைட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ட்ரைனிங் செக்ஷன் போயிட்டு இருக்கும்போது கோகுல் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது பண்ணுறா அப்படின்னு சொன்னோம். எனக்கு ஃபஸ்ட்டு கோகுல் சார் கூப்பிட்டு பயம் ஆகிப்போச்சு. ஏன்னா ரவுத்தர்ன்ற படத்தில் நாங்கள் 20 நாள் லீவ் போட்டு போய் ஒரு பண்ணேன். 20 செகண்ட் கூட ஃப்ரேமில் வரல, எங்கே போச்சுன்னே தெரியல. ரீலை தொலைச்சிட்டு வந்துட்டாங்களா இல்லை கட் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல. பட் இந்த காட்சி கூப்பிட்றாரு, சின்ன ரோல் அவர் சொல்லிட்டார் வார்னிங்லேயே, இப்படி டேனி இது சின்ன ரோல் தான் பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சார் 20 நாள் லீவ் போடுறதுக்கே நம்ம 20 செகண்ட் கூட ஃப்ரேமில் வரல, சின்ன ரோல்றாங்களே, சும்மா போஸ்டர் காட்டி எடுத்துருவாங்களா இல்லை செல்ஃபி மாதிரி காட்டி அனுப்பிச்சிருவாங்களான்னு சொல்லி பயந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் போகாமல் சார் நல்ல ரோல் கொடுத்தாங்க.
ஆப்வியஸாக நம்ம ஜனங்களை பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயம் தானே. ஸோ ஜனங்களை பிடிச்சிது அப்படியே வந்து அப்படியே நூல் பிடிச்சி இப்போ 4-5 படங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பயங்கர பிஸியாக இருக்கீங்க. தொடர்ந்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறீங்க? உங்களை எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரியில்? பொதுவாக நிறைய பேர்ட்டு இந்த கேள்வி கேட்கும்போது நான் வரதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிடையவே கிடையாது. இப்படி தான் நான் படம் பண்ணணும், இல்லை இப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் மனசில் இல்லாமலாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நடமாட முடியாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். டி ராஜேந்திரன் அப்படி சொன்னால் நம்மலாம் குபீரன் டக்கு சிரிச்சிருவோம். ஏன்னா அவர் பண்ண மியூசிக் வீடியோலாம் சொல்லி அவர் பண்ண எல்லா இன்டர்வியூவில் வந்து அவர் வந்து இமிட்டேட் பண்ணிட்டே இருப்போம். என்னப்பா அவர் காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி கலைஞர்லாம் வரது கஷ்டம். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நான் நடிக்கிற படங்களில் எந்த படங்களுமே நான் சைன் பண்ணாலும் குடிக்கிற மாதிரியோ இல்லை தம் வச்சுக்கிற மாதிரியோ பண்ண மாட்டேன். ஏன்னா ரியல் லைஃப்லேயே எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. ஸோ என்னடா சீக்கா கண்ணில் பட்டுச்சா நெஸ்மாவா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் இப்போது கதை கேட்கும்போதே சில இடம் சொல்லுவேன், சார் எனக்காக கொஞ்சம் இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா இது வந்து என் மூலிமா நான் வந்து மற்றவங்க கெடுக்கிறேன் அப்படின்னு இல்லை. எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அதை வச்சு தான் ஒரு விஷயம் ஸ்டைல் எடுக்கணும், இதை வச்சு தான் ஒரு பண்ணணுன்ற அவசியம் எனக்கு தெரியல. பழைய காலத்து நம்ம ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் ஃபுல்லாக வந்து ஜோக் அடிக்கணும், அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து முகத்தை காட்டு பண்ணி சூப்பராக. ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் மட்டும் படம்லாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் லாஸ்ட் சீன்லாம் வருவாப்பில், வந்தாலும் ஃபுல் படத்தை தூக்கி சாப்பிட்டு போயின்னு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் இருந்தால் படத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படின்ற ரோல் எதுவாக இருந்தாலும் ரெடி டு டூ இட். சூப்பர். இப்போ ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் ரீசெண்டாக ஏதோ அவுட்டோர் போகும்போது ஏர்போர்ட்டில் நீங்கள் மண்டக்குள்ளே ஏதோ ஒழிச்சு வச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த முடிக்கான ரகசியம் என்ன? தாடி கூட நல்லா சும்மா வரப்பெடுத்த மாதிரி கோவரையாகுது. உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், மலிவான ஜோக் அடிக்காத, பழைய காமெடி புக்கெலாம் வாங்கி படிக்காத சொன்னேன். பற்றியா இதுதான் இப்போ ரெப்பல் ஆகிட்டு இருக்கு. எனவே நீ ஹேர் ஸ்டைல் பற்றி பேசுகிற அளவுக்கு அதுனா ஒரு சார்மினார் பில்டிங்கா இல்லை இந்தியா கேட்டான்னு தெரியல. எப்படியோ கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு வாங்கல. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் அழகாக இருக்கும், ஒரு சில சிரிச்சா அழகாக இருக்குன்னுவாங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த மாதிரி உருவமைப்புகளை வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறது தான் வேலையாக இருக்குது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கணும், இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்கணும். ஏன்னா இது ரெண்டும் தான் கண்ணை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணும். நம்ம அழகுன்ற வார்த்தை பக்கத்துலேயும் போக முடியாது, ஸ்பெல்லிங்லேயும் நமக்கு வர ஏது ஸ்பெல்லிங்கும் வராது. ஸோ அந்த விஷயத்தில் சரி கொஞ்சம் விசித்திரமாக வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம அட்ராக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறத பெர்ஃபார்ம் பார்த்து ஜனங்க ரசிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐம் பிளானிங் டு கட் மை ஹேர் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு ரங்குன்ற படத்தில் நான் கௌதம் கார்த்திகேயனும் பண்ணுறோம். ஸோ அந்த படத்தை வந்து ஃபுல்லாக நீட்டாக இந்த லோக்கல் லாங்குவேஜ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பையனாக ஒரு கெத்தான பையனாக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி முடியெலாம் வெட்டிடுறேன். ஸோ முடி வெட்டின அப்புறம் 4 கிலோ முடியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். என் ஞாபகத்தை வச்சுக்குவோம். விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் பயங்கர டேலண்டடாக இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம சினிமா கொண்டு வரணும், நான் புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் கூட இந்த 2008 கின்னஸ் நான் பேசணும்னு நினச்சேன், நீங்களே அப்படியே ட்ராவலில் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த தியேட்டர் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு இன்ஹிபிஷன் கிடையாது, எதை கொடுத்தாலே எப்படி வேணாலும் நடிப்பாங்க, ஏதாவது கில் அண்ட் லாஃப் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? திரும்ப தியேட்டர் பக்கம் போவீங்களா? நம்ம ரஜினி சாராக இருக்கட்டும், நிறைய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய தலைகள் எடுத்துன்னு வச்சு அவங்களுக்கு வந்து தியேட்டர் பேஸே இருந்திருக்காது. பட் ஆனால் அவங்க யூனிக்னஸ்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. அதான் இப்போ வந்து தியேட்டர் ஒரு ஸ்கூலில் போய் நம்ம படிக்க முடியும், ஆஇ வந்து தெரிஞ்சிக்கலாமே தவிர கவிதை எழுதுறதும் நீ ஒன்றும் இல்லாமல் போகிறதும் உன்னோட டேலண்ட் தான். ஸோ ஸ்கூலுன்றது கற்றுக்கலாம், சில விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அதுக்கப்புறம் அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு தியேட்டர் வந்து சின்ன வயசில் எங்கள் தாத்தாலாம் அந்த கூத்தெல்லாம் கட்டிட்டு ஊரில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். நார்மலாக எங்கள் தாத்தா கொஞ்சம் கரடு மூட ஹைட்டாக இருப்பாப்பில், நாங்களாம் பயந்து போய் ஒழிஞ்சிப்போம். அந்த வேஷம்லாம் கட்டணுன்னே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, நான் ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லி 7th 8th வந்து நான் கேட்டேன், அந்த மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு தாங்க, நான் வந்து நடிக்கணும் அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு என்ன சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்க, பசங்க அடிக்கடி ப்ராக்டிஸ் போய்ட்டு படிப்புக்கு எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் சேர்த்துவோம். நல்லா படிக்கிற பசங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டில் எங்கள் பசங்க சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் பசங்க கத்திட்டு இருக்காங்க. டக்குன்னு மேலே ஏற்றி விட்டாங்க, நீ பண்ணு, நீ போய் பண்ணு போ அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைம் ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து தப்பாக தமிழ் பேசினா எப்படி இருக்கும், ஒரு தமிழ்காரன் வந்து இங்கிலீஷ் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்கிட்டை நான் சும்மா ஆன் ஸ்பாட்டில் அடிச்சு விட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. செம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பசங்க அந்த டைமில் ஸ்கூல் பசங்க கைத்தட்டல் வாங்கினேன். ஸோ அது எனக்கு இனிஷியேட்டாக இருந்தது. பட் அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்னு ஒன்று தேவைப்படுது. ஆஐ கற்றுக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து எல்கேஜியில் படிக்கணுமோ அது மாதிரி தியேட்டரில் வந்து நடிப்புன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்கூல் கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படி தான் சில கான்டாக்ட் வச்சு கூத்துப்பட்டறை, அப்புறம் வந்து நாடகத்துறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஞானி சாரோட பரீட்சாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தியேட்டர் டீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து அழுகுதுன்னா அழுகுறது, கோவனா அப்படி முறைக்கிறது, இதெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கதாபாத்திரம் என்ன, ஒரு இமிட்டேஷன்னா என்ன, ஒரு கேரக்டரை பார்த்து இமிட்டேட் பண்ணி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இனோவேஷன் கிடைக்கும். இதுதான் விஷயமே. அந்த வகையில் விஷால் சார் சொல்கிறது கண்டிப்பாக உண்மையான விஷயம் தான். சிம்புகத்து உங்கள்கிட்ட தான் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் பயங்கரமாக இருக்குன்றாங்க. டாட்டூ ஒரு பயங்கரமாக, அதாவது சப்பல்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சப்பல், பின்னாடி ஒரு மணி, பயங்கரமாக இருக்குது. இந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி இல்லை, இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணு வந்து அட்ராக்ஷன்ற விஷயத்துக்கு கண்ணு ஒன்று தேவைப்படுது. 2 விஷயம், அந்த அட்ராக்ஷனில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பயங்கரமாக இருக்குது, அப்புறம் பார்க்க நல்லா இருக்கிறது. நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குன்றது குழந்தை 7 வயசு வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருப்பேன். அந்த 7.5 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நமக்கு 7.5 பொசிஷன் தெரியல, என் ஃபோட்டோ எனக்கே பார்க்க சகிக்காது. திருட மாதிரிலாம் இருக்கும், சின்ன வயசு திருட மாதிரி, அப்புறம் காதில் தொங்கட்டா இருக்கிற மாதிரிலாம் நிறைய வாட்டி நானே என் ஃபோட்டோ பார்த்து பயந்துருக்கேன். ஸோ அப்படின்னும்போது ஒரு தோட்டம் நமக்கு இயற்கையாக ஒரு தோட்டம் கிடைக்கும், அதில் நம்ம சின்ன சின்ன அசம்பிள் பண்ணிக்கலாம்.
அதுக்கான சில விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பானை ஒரு குழைவங்கிட்ட வந்து ஒரு பானை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பானை அழகாக செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த பானையை யூட்டிலைஸ் பண்ண நம்ம வேலையாக இருக்கும். அதில் சின்ன ஓட்டை போட்டு ஸ்ட்ரா வச்சு தண்ணி குடிக்கலாம், அப்படின்னா அது வீட்டில் மேலே பெயிண்டிங் பண்ணி நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம். அப்படி முடியல நம்ம பெரிய வித்வான்னு சொல்லிட்டு நிறைய கச்சேரியில் படுகை போட்டு டக்கடன்னு தட்டி ஏமாற்றி நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்கிட்ட இருக்க சில விஷயத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். தவிர மற்றபடி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் சும்மா அது காலேஜ் முடிஞ்சிச்சு, அதோட முடிச்சாலாம். ஐஏபிக்கு முன் ஐஏபிக்கு பின் மாதிரி இந்த உடம்பு குறைச்ச டிப்ஸ் அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் நிறைய பேர் கேட்பாங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, மச்சான் என்ன ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, டே எனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு கேட்பேன். மச்சான் நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பற்றி கேட்கவே இல்லை, உடம்பு குறைது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிங்களா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எல்லாருக்கும் சொன்ன ஒரு விஷயம் தான், எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் உடம்பு குறைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஹியூமன் மெட்டபாலிசம் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டோம்னுச்சு. அதுக்கான ரெவன்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் போகலாம், சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணலாம், டயட்னு ஒன்று இருக்குது. இப்போலாம் கையை வாயினால் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ தீனி தின்னும். முன்னாடிலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து எங்கள் வீட்டில் பசங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் சாதம் வைப்பாங்க வீட்டில். ஏன்னா இப்போ நிறைய போய்டும்ல, அப்போ நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கறியாக்கி சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். நாங்கள் நிறைய வீட்டில் நான்வெஜ்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சீசனில் வந்து நம்ம அதை எங்கள் அண்ணனு கூட வைக்காமல் நிறைய எடுத்து சாப்பிட்டு நிற்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து குண்டாயிட்டேன். ஸோ ஊருக்கு கொஞ்சம் குத்துட்டு நம்மளும் சாப்பிடணும் வச்சுக்கோங்களேன், நமக்கு உடம்பு சூப்பராக இருக்கும். மொரோவர் நம்மளே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிட்டே இருக்கணும், நான் வந்து உடம்பு குறைக்கணும். ஏன்னா என்னது அந்த ஃபிகர்னு ஒன்று இருக்குது, பசங்களாக இருக்கட்டும் சரி பொண்ணாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபிகர்னு ஒன்று இருக்கும். பார்க்குறதுக்கு லட்சணமாக அடக்கமாக மனுஷன் போல் இருந்தால் தான் யாருமே நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நம்மளும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருப்போம். அதை விட்டு விகாரமாக பயமுத்துற மாதிரி அப்படியே சுற்றி இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து யாரும் நம்மளை வந்து பார்க்கவும் மாட்டாங்க. மொரோ நம்ம சினிமா துறையும் சரி டிவி முன்னாடிலாம் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபிகர்டாக இருந்தால் மட்டுமே தான் ஜனங்க பார்ப்பாங்க. அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ குறைச்சேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணாச்சி பழம் அது இதுன்னு வெள்ளைப்பூசணிக்காய் ஆடணுமோ சாப்பிட்டு ஒரு குறைச்சாச்சு. ஸோ மெயின்டைன் பண்ணுறதா இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். மற்றபடி நிறைய பேர் பொருளை வேறு கிளப்பி விட்டாங்க, பையன் ரொம்ப தம் அடிப்பான் பொழுது, ரொம்ப குடிப்பான் பொழுது, அதான் ஒல்லி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் உண்மை கிடையாது, ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், பக்காவாகிடும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் மீம்லாம் வந்தது வந்து உங்களை வச்சு தான், அந்த ஐஏபி டைலாக் வச்சு. ஸோ இப்போ அந்த டைலாக் என்ன தான் வந்து கோகுல் சார் சொல்லியிருந்தாலும் இது பல பேட்டிகளில் கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இன்புட்டை வேறு மாதிரி நீங்கள் வந்து வேணும் அதை ஒரு மாதிரி உள்வாங்கி வேறு மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை பற்றி, அந்த சட்டைலேருந்து உங்கள் ஏர்டூலேருந்து உங்களோட டைலாக் டெலிவரியிலேருந்து படத்தில் வர அந்த சீன் பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதுக்கான காரணம்னா கண்டிப்பாக பின்னாடி ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் போயிருக்கும். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை கேட்டு சார் ஒரு நல்ல கோகுல் சார் வந்து ஆடிஷன் வாடா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆடிஷன் போனேன். ஒரு சின்ன டைலாக் கொடுத்துட்டு, ஃப்ரெண்டே லவ் மேட்ரே ஃபீல் ஆகிட்டாப்பில் ஆப்ஸாக கூல் ஆகிட்டாப்பில் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டு என்ன சார் இது அப்படின்னா, இதாண்டா டைலாக் பேசினார். என்ன சார் டைலாக்லாம் போன படத்தில் 2-3 பக்கம் கொடுத்தீங்க, 10வது பென்சிலாம் எழுதி கொடுத்தீங்களே, இது என்ன சார் 4 வரியில் இருக்குது, நம்ம முடிச்சிடுவீங்க போல இது படத்தோட அப்படின்னு நம்புது. இல்லைடா அதை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கொடுத்தோடனே என்ன மாதிரி கேரக்டர்ஸை சொல்லும்போது, ஒரு லோக்கலில் ஸ்லம்மில் இருக்க மாதிரி ஒரு பையன் மாறா, ஸ்லம்ன்றதை விட லோக்கலாக சுற்றிட்டு இருக்க, லோக்கல்னால் மீன்வேல் அவங்களோட பேக்ரவுண்டை பொறுத்த இருக்குல்ல, அந்த நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ ஸ்லம்மு இப்போ ஹவுசிங் போர்டெலாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பசங்களாம் லாங்குவேஜ் பற்றி இன்னும் ரொம்ப கவலையப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் அவங்க பேசுகிற இங்கிலீஷ்லாம் இன்னும் காமெடியாக இருக்கும். பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்னுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் இன்டர்வியூ பிளாட்ஃபார்மு அப்படி இன்னும் காமெடி பார்த்தா, டே வீட்டாண்ட ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நான் வந்து மச்சான் ஃபங்க்ஷன் வந்துடுறேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தை வந்து அவங்ககிட்ட போகும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ அவனுங்கிட்ட இருந்து சில லாங்குவேஜ் கற்றுக்கலாம், அந்த பசங்கிட்ட ஸ்லாங்ஸ்லாம் கற்றுக்கலாம். ஸோ அந்த ஸ்லாங் வந்து இந்த படத்துக்கு ஆப்டாக செட் ஆகிடுச்சு. அவள் தான் வேறு எதுவுமே இல்லை. நான் 2 வாட்டி ட்ரையல் பண்ணேன், சார் இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி 2 வாய்ஸ் கொடுத்தேன். 2 வாய்ஸுமே பிடிச்சிச்சு, ஏன்னா 2 வாய்ஸ் ஒரே மாதிரி தான் பேசினது. ஸோ ஹவுஸ் காத்தாடி ஏதாவது ஓட்டர் இருக்கா நடுவில், இல்லை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக காற்று கொடுக்குமா? இன்னும் காத்தாடியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கார்த்திக் இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்காரு. கார்த்திக் யாரும் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் சார் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நானும் கார்த்திக்கும் ஒரு ஏரியாவில் வாழ்கிற பசங்க. அவர் கொட்டா வீட்டில் பக்கத்து வீட்டில் இங்கே இருக்கிற பாத்திரம் திருடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல், ரொம்ப கஷ்டமாக டைட்டாக வாழ்க்கைனா இப்படி தான் சொல்லி இருக்காமல் ஒரு ஜாலியாக போயிட்டுருக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ட்ராவல் நடுவில் ஒரு குழந்தை வந்து மாட்டுது. அந்த குழந்தைய சுற்றி என்ன விஷயம் நடக்குது, அந்த குழந்தைய வச்சு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், ஹீரோயின் எப்படி வந்து எங்கூட ஜாயின் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப கமர்ஷியலாகவும் கொண்டு போயிருக்க விஷயம் தான் அந்த படத்தோட கதையை. சம்பந்தமே இல்லாமல் இப்படி உச்சி வெயில் ஒரு காருக்கு முன்னாடி வந்திருக்கோமே, அதுக்கான காரணத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த கார் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம விஎஸ் ராகவன் ஐயா வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் 60 வருஷம் சர்வீஸில் வந்து மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. பட் நம்ம படத்தில் வந்து ஒரு 20 வயசு ஆளாகவும் தனக்குள்ளே ஒரு 2 கேரக்டர் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஒரு கடையில் போய் டீ கேட்டால் கூட அவன்கிட்ட போய்ட்டு, தம்பி டீ கொடுப்பா கேட்டால் அவன் டீ கொடுத்தோன்னே, டேய் எனக்கு தான் டீ பிடிக்காது தெரியுமாடா, காப்பி அவன் கேட்டான் நீ என்ன எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் ராகவன் ஐயா சூப்பராக அடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய வண்டி தான் அந்த வண்டி.
அவர் வந்து அவருடைய ஞாபகம் வச்சிருக்க வண்டி. இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்து குழந்தைய கடத்துறோம். இதில் என்ன காமெடி பார்த்தீங்கன்னா, வண்டி போகிற ஸ்பீடில் விஎஸ் ரவணையை 2 ஸ்டெப் எடுத்து வச்சாருனா போதும், இன்ஜின் வரையும் புடிச்சிட்டு தம்பி பின்னாடி வாங்க அப்படி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி தான் இந்த வண்டி. சூப்பர். கால் மேலே கால் போட்டுட்டு 100 ரூபா கண்ணாடி, தெளிவான பேச்சு, ரொம்ப செல்ஃப் இன்ஃபார்ம்டாக இருக்கீங்க மிஸ்டர் டேனி. பிஹைண்ட் சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். உண்மையான கலைஞர்களை வந்து நாங்கள் அப்படியே சும்மா போடா கண்ணு ஸ்டேஜுக்குன்ற லெவலில் ஊக்குவிப்போம். ஸோ அதனால் தொடர்ச்சியாக நல்ல படங்கள் பண்ணுங்கள், நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம உச்சி வெயிலில் பல இன்டர்வியூ எடுக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு பிஹைண்ட் பற்றி தெரியாது. பிஹைண்ட் ஏதோ மரக்கடை பழகுதுன்னு நினச்சினேன். சின்ன காலேஜ் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மச்சான் பிஹைண்ட் ஆர்டிகல் வந்து பெரிய விஷயம் அப்படின்னும்போது, உட்ஸ்னால் என்ன அர்த்தம்? கட்டை. பிஹைண்ட்னா ஓகே, மரத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஸோ அது வந்து ஏதாவது ஒரு மரக்கடை மாதிரி இருக்கும். அது நினச்சி அப்படி தான் நினச்சிருந்தேன். உண்மையில் எனக்கு தெரியாது, அதை பற்றி சுத்தம் நாலேஜே இல்லை. ஆனால் என் நண்பர்லாம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆர்டிகல் ஒன்று கொடுத்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. காலேஜோட செகண்ட் இயர் படிக்கும் சின்ன ஒரு ஆர்டிகல் என்னை பற்றி ஃபஸ்ட்டு எழுதுனது வந்து பிஹைண்ட் உட்ஸ் தான். ஸோ அப்போயே தெரிஞ்சு இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க பொழுது, இவங்க நல்லதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பிணைஞ்சி அப்படியே ஒரு கிளி ஆயிடுச்சு.